வணக்கம் மக்களே. இன்னைக்கான குட்டி கதையை கேட்டுடலாமா? என்னடா இது, கடவுள் நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த குட்டி கதை உங்களுக்காக தான். ஒரு பெரிய கப்பல் கடலில் போய்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு பெரிய சூறாவளி காற்று அடிச்சு கப்பல் முழுவதுமாக மூழ்கிடுது. ஒரே ஒரு மனிதன் மட்டுமே கடலில் ஒழுங்குறான். அடுத்த நாள் அவன் கண் விழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு தீவில் இருக்கிறது அவனுக்கு தெரியுது. அப்போ கடவுளை பார்த்து ரொம்பவே கோபப்படுறான். என்னை கொண்டு இப்படி தீவில் விட்டுட்டியே, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு நிலப்பரப்பையும் காணும், நான் எப்படி தப்பிச்சு போறது, எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறான். இதற்கு பேசாம என்ன தண்ணீரில் மூழ்கி சாகடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுவதும் கடவுளை திட்டிக்கிட்டே அந்த பீச் மணல்லையே படுத்து அழுதுகிட்டே இருக்கான். அடுத்த நாள் விடியுது. பார்க்குறான், எந்த ஒரு ஆளுமே அவனை காப்பாற்றுறதுக்கு வரவே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ வேற வழி இல்லை, வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு தோணும் பொழுது அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகளை எல்லாம் வச்சு அவனே ஒரு வீடு கட்டுறான். அதுக்கப்புறமா அங்கே உள்ள சுள்ளிகளை எல்லாம் பொறுக்கி அதில் நெருப்பு மூட்டி அங்கே இருக்கிற மீனை பிடிச்சு அதை சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் கடந்து போது ஒரு தடவை சுள்ளிகளை எரிச்சிட்டு மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள அவனுடைய குடிசை முழுவதுமாக எரிஞ்சிருது. மறுபடியும் கடவுள் மேலே கோபப்படுறான். என்னது நீ இப்படி பண்ணிட்ட, கொண்டு இந்த தீவில் என்னைய தனியாக தள்ளுன, நானே ஒரு குடியில் அமைச்சேன், இப்போ அந்த குடியிலையும் எரிச்சிட்டேன், ஏன் இப்படி என்னை சோதிச்சுக்கிட்டே இருக்கிற, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கடவுளை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அழுதுகிட்டே அன்னைக்கு கரையோரமாக படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய சத்தம் கேட்டு எந்திரிக்கிறான். பார்த்தா ஒரு பெரிய கப்பல் கரையோரமாக ஒதுங்கி இருக்குது. அங்கே இருக்கிற கேப்டன் அவனை காப்பாற்றி கப்பலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கேப்டன் கிட்ட கேட்குறான், எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானே ஒரு பெரிய தீயை மூட்டி எங்களுக்கு சிக்னல் கொடுத்த அப்படின்னு சொல்லி. நான் ஒன்றும் தீ மூட்டவே இல்லை அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் தெரியுது, அவனுடைய குடிசை பத்தி எரியும் போது அந்த சிக்னல் அவங்களுக்கு அந்த மாதிரி நெருப்பு மூட்டி யாரோ உதவி கேட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பல சோதனைகள் வரும்பொழுது கடவுள் நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்கிறார். அது தெரியாமலே நம்ம பல நேரங்களில் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே உங்களுக்கு சந்தோஷமா அமையும். மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.